ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 5500 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகுது. என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 9வது மாதமான மார்கழியுடைய 4ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி என்ன அன்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது முழு நாளாக நிகழ இருக்கு. ஸோ அனுமானுடைய ஜெயந்தி கூட அன்னைக்கு தான். ஸோ அனுமான் ஜெயந்தி, மார்கழி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக வர இருக்கு. இதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் தலையெழுத்து மாறப்போகுது. அந்த தலையெழுத்து மாறுவதை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பலன் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றும், வசந்தத்தையும் வீசும். ஸோ வசந்தத்தை வீச என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு அதையும் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசையில் ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் புதன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக பார்த்து பயன்பெறுங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும். வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனதைரியமானது மெயினாக கூடும். மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம், எனவே அதில் கவனம் தேவை. கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முன்ன பின்ன தான் இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுடைய செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகும். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளோட வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். ஸோ கவனமாக பேசுவதன் மூலம் இந்த அமாவாசைக்கு பிறகு நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினருடைய வருகை, குடும்பத்தினருடைய ஆரோக்கிய குறைவு, இதனால் செலவு அதிகரிக்கும். இது அதிகரிக்காமல் இருக்க உணவு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. சிலர் சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம். அது உண்டாகாமல் இருக்க கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் முடிக்க வாய்ப்பு உண்டாகும். சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் திறமையை வெளிக்காட்டுங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறும்.
அதிக கவனத்தோடு பொறுப்புகளை கையாளணும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை நான் தான் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவனமாக செயல்படுங்க. அப்புறம் பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். அந்த மாதிரி செய்யாமல் கவனமாக இருங்க. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கூட எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடனே கேட்டு படிப்பது அப்போதைக்கு நல்லது. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் பெரும்பாலும் கவனம் தேவை என்பது தான் குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட உங்களுக்கு தோன்றும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி குறையும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படும். பிள்ளைகள் கல்விக்கான செலவு அதிகரிக்கும். அத்தோடு தேவையானவற்றையும் வாங்கி தருவது இருக்குது. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவு வரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியது வரும். அரசியல் துறையில் எதிர்பார்த்த பதவிகள் அடைவீங்க. மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்கள் படிப்பது அவசியம். வீண் விவகாரங்கள் விட்டு விலகுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். மூலமில் பிறந்தவங்க இந்த மாதிரி கவனமாக செயல்படுங்க. அப்புறம் பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் அமாவாசையிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத மாதிரி கூட இருக்கும். எந்த ஒரு காரியமும் அதனால் இழுபறியாக இருக்கும். ஆனால் முடிவு சாதகமான பலனை தரும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும். வேலை பளு குறையும். திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். திருமண முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ பூரடமில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது வேகம் பெறும். கல்வியில் வெற்றி பெறுவீங்க. காரியங்களில் இருந்த தாமதம் நீங்கும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மை தரும். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கலாம். எதையுமே திட்டமிட்டு செய்வது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க. உங்கள் நட்சத்திரத்துங்களுக்கு ஏற்பவும் இந்த மார்கழி அமாவாசை என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த அமாவாசை வாழ்வில் வசந்த வீச ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து மேல் அதிகாரிகளுடைய தொல்லை நீங்கவும் வாய்ப்பு இருக்குது. மனதிற்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். வியாபாரத்தில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். குடும்ப பிரச்சனை, குழந்தை வரம், நோய் நொடி இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால. உடனடியாக நல்ல பலன் இந்த பரிகாரத்துக்கு கிடைக்கும். ஸோ அமாவாசை நாள் அன்றைக்கி அப்படி என்ன பண்ணணுன்னா அரச மரத்தை 27 முறை சுற்றி வரணும். வெறும் அரச மரத்தை 27 முறை சுற்றி வரணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. கூட ஒரு விஷயத்தை செய்யணும். ஸோ 2 கைப்பிடி பச்சரிசி எடுத்து அமாவாசை அன்றைக்கி ஊற வைத்திருங்க 2 மணி நேரம். தண்ணீரில் நல்லா ஊற வைத்ததுக்கு பின்னாடி தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அரைத்திருங்க. அந்த அரிசியோடு வெல்லத்தையும் போடுங்க. ஏலக்காய் தூளையும் போடுங்க. ஏலக்காய் தூளுக்கு பல்ல ஏலக்காய் கூட 2 போட்டு நல்லா பொடி பண்ணிக்குங்க. பொடி பண்ணதை கையில் எடுத்துகிட்டு போய் அரச மரத்தை சுற்றி வரும்போது அரச மரத்தில் அந்த மண் மாதிரி இருக்கும்ல, அந்த மண்ணில் எறும்புகள் இருக்கும். அதுக்கு இந்த பொடியை தூவி விடுங்க. அமாவாசை நாளில் உங்கள் கஷ்டங்கள் தீர இந்த பிரார்த்தனை செய்து கொண்டால்
எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை விட்டு விலகும். குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும். ஸோ அதுக்கான ஒரு சிறப்பு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுறதை பார்த்து அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகார பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுவாங்க. இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.